Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸை டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா நீட் JEE மாதிரி ஏன் விட்டி AEEE SRM JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-ஐயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும். செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா, எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? ஹே கைஸ், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ போன கிளாஸை விட இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட் லெவல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த கொஷின் 2024 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் இந்த பென்சீனோட சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஹியர் வி ஹாவ் ஃப்ளூரோ இருக்கு, நைட்ரோ இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் இத்தாயில் குரூப். ஓகே, ஸோ ஃப்ளூரோ இத்தாயில் நைட்ரோ. சரியா? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ளூரோலேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6. ஏன்னா நைட்ரோ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு இருக்கிறதுனால அதுக்கு லீஸ்ட் பாசிபிள் நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர் இஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இந்த குரூப்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க. C2H5 தாண்டா இத்தாயில் குரூப். ஸோ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இத்தாயில் குரூப் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 4 இத்தாயில், இங்கேயும் 4 இத்தாயில் இருக்கு, இங்கேயும் 4 இத்தாயில் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலயுமே 1 ஃப்ளூரோ தான் இருக்கு. ஸோ 1 ஃப்ளூரோ 1 ஃப்ளூரோ. நைட்ரோ பாருங்க, 4 இத்தாயில் 1 ஃப்ளூரோனா நைட்ரோ 2 நைட்ரோ தான் வருது நமக்கு. ஸோ 2 நைட்ரோ பென்சீன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸி. ஓகே, ஸோ அடுத்ததுல வந்து பாருங்க, நமக்கு நீட் 2017ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. The IUPAC name of the compound. இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். C double bond O ROR குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் தெரியுமா? இது வந்து கீட்டோன். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அதுக்கப்புறமா இங்க பாருங்க CHO. CHO வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? It is aldehyde. ஓகே, aldehyde and then ketone வந்து நமக்கு இருக்கு. டெர்மினல்ல இருக்கிற கார்பன்ல இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பரிங் பண்ணுவோம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with ketone. ஓகே, ஆல்டிஹைடு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with ketone. அப்ப நான் நம்பரிங் வந்து ஆல்டிஹைட்ல இருந்து தான் நான் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 1, this is 2, this is 3 4 5 6. கரெக்டா? ஓகே, இப்போ தேர்ட் பொசிஷன்ல எனக்கு கீட்டோ குரூப் இருக்கு. ஃபிஃப்த் 5 6 தான் கரெக்ட். ஃபோர்த் பொசிஷன்ல எனக்கு வந்து என்ன இருக்கு? டபுள் பாண்ட் வந்து இருக்கு. சரியா? ஓகே, ஸோ இப்போ தேர்ட் பொசிஷன்ல கீட்டோ. சின்ஸ் இந்த இடத்துல கீட்டோனுடைய ப்ரிஃபரன்ஸ் கம்மிங்கிறதுனால அது நமக்கு ப்ரெஃபிக்ஸ்லேயே வந்துடும். ஸோ 3 கீட்டோ இல்லைனா ஆக்சி, அதுதான் சப்ஸ்டிட்யூவன்ட்டுடைய பேரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீட்டோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 கீட்டோ. அண்ட் தென் செகண்ட் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ஒரு மித்தாயில் குரூப் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கு. ஸோ 3 கீட்டோ 2 மீத்தாயில் அண்ட் தென் இது என்னப்பா 1 2 3 4 5 6 ஹெக்ஸ். கரெக்டா? ஹெக்ஸ். என்ன இன்? 4 இன். 4ல எனக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கு. 4 இன் ஆல்டிஹைட்ல முடியுது. அப்ப இந்த ஈயை கட் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். So where is the right answer? 3 keto 2 methyl hex 4 enal. Option D is the right answer. ஆல்டிஹைட் இருக்கு, அப்போ ஆல் அப்படின்னா நமக்கு எண்ட்ல வந்து முடியணும். ஸோ நம்பரிங் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே half the problem is solved. Okay, so let's go to the next questions. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் 2022 phase 1ல கேட்ட ஒரு question. ஸோ இதுலயும் அப்படிதான் எக்ஸாக்டா கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் பண்ணிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறீங்க. புரோமோ குளோரோ OH இருக்கு. இதுல OH தான் ஃபங்க்ஷனல் குரூப் which is alcohol. ஸோ அந்த OH தான் நான் வந்து லீஸ்ட் பாசிபிள் நம்பரிங் தரணும். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு வருது. இல்லைனா 1 2 3
4 5 6 அப்படி நம்பர் பண்ணலாம். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா நம்பர் பண்றப்போ எனக்கு OHக்கு 4 வருது, ரிவர்ஸ்ல நம்பர் பண்றப்போ 3 வருது. அப்போ நான் 3 வருது லீஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த நம்பரிங் தான் நான் எடுத்துக்கிறேன். சரியா? தேர்ட்ல எனக்கு OH குரூப் வந்து இருக்கு. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 3 ஆல் அப்படின்னு தான் முடிய போகுது. ஸோ 3 ஆல் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 1ல புரோமோ குரூப் இருக்கு, 5ல குளோரோ குரூப் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல B தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா தான் C வரும். ஸோ 1 புரோமோ 5 குளோரோ. ஸோ 1 புரோமோ 5 குளோரோ இதாண்டா 1 புரோமோ 5 குளோரோ. 4ல மித்தைல் குரூப் இருக்கு, 4 மித்தைல் ஹெக்சான். 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு, அப்போ ஹெக்ஸ். சரியா? எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், அப்ப ஆன் 3 ஆல். ஓகே, கிளியரா கவனிங்க. 1ல எனக்கு புரோமோ இருக்கு, அதுக்கப்புறமா 5ல வந்து எனக்கு குளோரோ இருக்கு. சரியா? 1ல புரோமோ 5ல வந்து குளோரோ இருக்கு. அண்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு. 4ல வந்து எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு. அதுக்கப்புறமா ஹெக்சான் 3 ஆல். ஓகே, 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்சான், ஹெக்சேன் தான் வரும். அதுக்கப்புறமா ஆல்கஹால்ல O வரதுனால இந்த ஈயை நம்ம கட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஆக்சுவலி. ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், இது நம்ம கரெக்டா வந்து சால்வ் பண்ண போறோம். த IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ். ஸோ இதுலயுமே நம்ம வந்து கரெக்டா எக்ஸாக்டா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸி டு சால்வ். ஓகே, ஸோ டெஃபினெட்லி எனக்கு OH குரூப்புக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரணும். அப்போ இங்கே தான் நான் 1 அப்படின்னு வந்து போடுவேன். ஸோ 1 2 3 4 5 6 அவ்வளோதான். சரியா? இது தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் பொசிஷன்ல எனக்கு புரோமோ குரூப் வந்து இருக்கு. ஓகே, ஆக்சுவலி என்னமோ தப்பா பண்றோம். என்ன தெரியுமா? ஐ ஹாவ் சயனைடு இருக்கு, அதாவது நைட்ரல் குரூப் இருக்கு, அதுக்கப்புறமா ஆல்கஹால் இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அது நம்ம மறந்துட்டோம் இந்த இடத்துல, ரைட்? ஸோ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ல யாருக்கு வந்து இதுல ப்ரிஃபரன்ஸ் அதிகம் அப்படின்னா நைட்ரல்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம், சிஎனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with alcohol. ஓகே, அப்போ இந்த OL முடிகிற ஆன்சரே வராது, நைட்ரல் முடியறதா ஆன்சரா நமக்கு வரப்போகுது. அப்போ இந்த நைட்ரலுக்கு தான் நான் லீஸ்ட் நம்பர் தரணும். அப்போ 1 2 3 4 5 6 அப்படிதான் நான் நம்பர் பண்றேன். 2ல புரோமோ குரூப் இருக்கு, 3ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஸோ 2 புரோமோ 3 ஹைட்ராக்சி எங்க இருக்கு? தோ இருக்கு பார், 2 புரோமோ 3 ஹைட்ராக்சி பென்சோ நைட்ரில். ஓகே, சிஎன் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் என்ன வரும்? நைட்ரில் அப்படின்னு வந்து நமக்கு வரப்போகுது. சரியா மேம்? எனக்கு வந்து IUPAC நாமென்க்ளேச்சருடைய பேசிக்ஸ் வந்து தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன். ஆல் தி பெஸ்ட். ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பசங்களா வெரி வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் இருக்குடா. நீட் ஆஸ் வெல் அஸ் JEE ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் 11th வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா செகண்ட் சாப்டர். இந்த செகண்ட் சாப்டரில் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்ற கான்செப்ட்லேருந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் போத் 11th ஆஸ் வெல் அஸ் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னாலும் சரி, நீங்கள் நீட் JEE ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். அப்போ ஃபார்முலா சொல்லி கொடுங்க அப்படின்னா ஃபார்முலா சொல்லித்தரேன், அது ஒரு கொஸ்டின் மூலயமாவே சொல்லித்தரேன். இப்போ இந்த கொஸ்டின் ஆவரேஜ் வெலாசிட்டி கொஸ்டின்ஸுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன சார் ஃபார்மேட் அப்படின்னா ஒன்றும் இல்லடா, இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை என்ன சார், எனக்கு வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்றீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு க்ளூ சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறத நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? அஃப்கோர்ஸ் முதல்ல கொஸ்டின்ல வந்து அதோட ஆவரேஜ் ஸ்பீடு இல்லை ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க, அது ஒரு க்ளூ. ரெண்டாவது வந்து இப்போ நான் சொல்ல போற ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸை கொடுத்துருவாங்க, ஸ்பீடு கொடுத்துருவாங்க, ஆனால் டைமை தரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ல டைமே இருக்காது. இப்போ நீ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட ஃபார்முலா இருக்கு பாரு, ரைட்டா? நான் அந்த ஃபார்முலாவை அழகாக உனக்கு வந்து என்ன செய்கிறேன், டிரைவ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ ஆவரேஜ், ஓகே, ஸ்பீடாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வெலாசிட்டியாக இருக்கட்டும். ஸோ இதோடைய ஃபார்முலா VAV இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ்
அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை வந்து நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். எதால? டோட்டல் டைமால. சரியா? எதால? டோட்டல் டைம் பீரியடால நான் வந்து டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டா? அப்போ முதல்ல இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கான்செப்ட் எடுத்துக்கிட்ட, ஆவரேஜ் ஸ்பீடு கான்செப்ட் எடுத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் வேற வேற ஸ்பீட்ஸ்ல வந்து கவர் பண்ணுவோம். ஒரு பேச்சுக்கு ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா S1. அப்போ அதை நான் கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் T1 இருக்கும். அப்புறம் அங்கேருந்து பாயிண்ட் சிக்கு நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் S2 அப்படின்னா அதை கவர் பண்ண நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து T2ன்னு வேற வேற டைமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தூரத்தையும் நான் வேற வேற வேகத்தில் கடந்து போயிருப்பேன். ஓகே, இப்போ நான் Dன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற தூரம் S3. அப்போ இதை நான் கடந்து போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் T3. அப்போ யூஸ்வலாக இதோட ஃபார்முலா வந்து எனக்கு எப்படி பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு S1 பிளஸ் S2 பிளஸ் S3 பிளஸ் ஸோ ஒன், இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை டிஸ்டன்ஸையும் நான் டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு மேலே இப்படி ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ டோட்டல் டைமுக்கு T1 பிளஸ் T2 பிளஸ் T3 பிளஸ் ஸோ ஒன், இந்த மாதிரி எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைமையும் கீழே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல சப்போஸ் if no time is given, if no, okay, questionல வந்து time is given, then அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஓகே வெலாசிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி ஆன்சர் நான் வெலாசிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்றது அப்படின்னா இப்போ இங்கே வரும் v av is equal to S1 plus S2 plus S3 plus so on until Sn போட்டுக்க. இப்போ இங்க டைம் தான் வாங்கிட்ட இல்ல. அப்ப டைம் இல்லாததுனால இங்க என்ன பண்ண S1 divided by V1 plus S2 divided by V2 plus S3 divided by V3 plus so on until Sn divided by Vn. டைமுக்கு பதிலா டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by velocity ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன செய்யலாம்? ஒரு வேளை क्वेश्चनல டைம் பீரியட் தரல அப்படின்னா அப்போ டைமோட இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை அழகாக ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? ரைட்டா? இப்போ பாரு, இந்த கொஸ்டினுக்கு வா. இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? அ கார். ஓகே, சாரி இரு, ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடும், இது நடுவில் விட்டோம்ல. அ கார், ஓகே, இல்ல ஒரு பார்ட்டிகல் கவர்ஸ் half the total distance with a speed v1. ஓகே, ஒரு கார் வந்து எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சரியா? அப்போ அதுல பாதி தூரம், டோட்டல் தூரத்துல பாதி. இப்போ நான் உனக்கு இதை ஈஸியா புரிய வைக்கணும்னு சொல்லி என்ன செய்ய போறேன், இந்த டோட்டல் தூரம் இருக்கு பாரு, இந்த டோட்டல் தூரத்தை வந்து I'm going to take it as S. இந்த டோட்டல் தூரத்தை வந்து I'm going to take it as S. சரியா? ஸோ ஒரு கார் வந்து என்ன பண்ணுது, இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் S/2 அதான் சொல்றாங்க क्वेश्चनல S/2. ஸோ a particle covers half the total distance with the speed v1. இந்த S/2ன்ற தூரத்தை இது v1 அப்படின்ற வேகத்திலையும், மீதி இருக்க S/2ன்ற தூரத்தை வந்து இது v2 அப்படின்ற வேகத்திலையும் கடக்குது. இதுதான் क्वेश्चन. அப்போ இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ பேசிக்கா அவங்க உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டைம் தரல. அப்போ நீ என்ன செய்யலாம், அப்போ யானியன் சார் சொல்லி கொடுத்த v ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலாவுக்கு வரலாம். which is என்னது, S1 plus S2 divided by S1 divided by V1 plus S2 divided by V2. ஓகே, இதுல நான் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கட்டுமா? இப்போ பாரு, S1 வந்து என்னது S/2, S2 என்னது S/2. அப்போ S/2 plus S/2, அப்புறம் கீழே S1 ஓட இடத்துல S/2 into V1 plus S/2 into V2 கிடைக்கும். இப்போ S/2 plus S/2 என்ன வரும், S வரும். அப்போ அந்த S ஓகே divided by இங்க S/2 காமனா வெளியே எடுத்துரு, 1 divided by V1 plus 1 divided by V2 கிடைக்கும். இப்போ நீங்க என்ன செய்யலாம், S கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா அப்போ 2, இந்த 2 நம்ம மேலே எடுத்துட்டு போயிடும். அப்போ 2 divided by ஓகே V1 plus V2.
v1 plus v2 divided by v1 v2 னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இந்த v1 v2 மேலே எடுத்துட்டு வா, அப்போ உனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2 னு உனக்கு ஃபார்முலா கிடைச்சிரும் இவங்க கொடுத்ததுக்கு. இப்போ இங்க நீ ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சல, இதுவே ஒரு ஃபார்முலா தான். எப்போ when two velocities are given, உனக்கு ரெண்டு வெலாசிட்டி தராங்க அப்படின்னா, ஒரு क्वेश्चन பார்க்குற, ஒரு क्वेश्चनல ரெண்டு வெலாசிட்டி தான் இருக்குன்னா நீ இதையே ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கலாம். 2v1 v2 divided by v1 plus v2. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு, சி ஆப்ஷன் 2v1 v2 divided by v1 plus v2. இந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகும். சரியா? so you can choose this formula. இதுல இங்க வந்து 1 2 னு இருந்திருக்கணும், நான் d னு போட்டேன், அது கண்டுக்காத. சரியா? so நம்ம ஆன்சரை இங்க கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தாச்சு. யாரு சார் இப்போ இதுல வேற ஏதாவது क्वेश्चन கொடுக்குறீங்களா அப்படின்னா இதோ கொடுக்குறேன். இங்க பாரு, இதே क्वेश्चन இப்போ நீட்ல எப்படி வந்திருக்குன்னு பாரு. a car moves from x to y with a uniform speed vu and மறுபடியும் இன்னொரு ஸ்பீடு vd. சரியா? average speed for the round trip வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ பாரு, சால்வே பண்ண தேவையில்லை, உனக்கு v1 v2 னு இருந்தத vu vd னு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆன்சர் வரும்? d 2vd vu divided by vd plus vu. நான் திரும்ப கால்குலேட்டே பண்ண தேவையில்ல, அதே அப்படியே எனக்கு லிட்டரலா என்ன இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. எவ்வளவு ஈஸி பாரு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் போடுவோம். இங்க வந்து கார் ஓகே என்ன பண்ணுது அப்படின்னா covers first half the distance between the two places. v1 உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 40 km/h. சரியா? நெக்ஸ்ட் v2 உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 60 km/h. the average speed of the car is. இப்போ v average கேக்குறாங்க. இப்போ நான் சொன்னல, நம்ம இந்த பாரு, இந்த சம்ல கண்டுபிடிச்சத ஓகே எங்க இங்க கண்டுபிடிச்சதே நீ ஒரு ஃபார்முலாவா யூஸ் பண்ணலாம்னு சொன்னல, இப்போ அதை பண்றோம் பாரு. இப்போ ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாவே இருக்காது. 2v1 v2 divided by v1 plus v2 இதே ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 2 into 40 into 60 divided by 40 plus 60. அப்ப ஆன்சர் என்ன வந்துரும்? மேல வந்து 4800 divided by 100. so ஆன்சர் வந்து 48 km/h னு கிடைக்கும். பாரு, 48 km/h. b முடிஞ்சு. finish. this is a tough sum. இது பெருசா, இது கஷ்டமா? கிடையவே கிடையாது, பாத்துக்க. இப்போ இன்னொரு क्वेश्चन, ஆனா இதுல 2 இல்ல 3. சரியா? இப்போ எனக்கு ஒரு பஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா டிராவல் பண்ண போகுது. சரியா? சோ இந்த பஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்சஸ் நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா 3 பகுதிகளா பிரிச்சுக்க போறேன். I'm going to divide them into 3 separate parts. ஒன்னு வந்து s/3, இன்னொன்னு வந்து s/3, இன்னொன்னு வந்து s/3. so a bus traveling the first 1/3 total distanceல 3ல ஒரு பங்கு s/3 distance at a speed of, இந்த இடத்தை வந்து அது எவ்வளவு வேகத்துல கடக்குதுன்னா 10 km/h. a bus traveling first 1/3 of the distance எவ்வளவு வேகத்துல 10 km/h. அப்புறம் next 1/3 20ல கடக்குது. so 20 km/h. அப்புறம் ஃபைனல் 1/3 வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா 60 km/h. ஓகே, இப்படி 3 வெவ்வேறு டிஸ்டன்சஸ்ல இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா கடந்து போகுது. ஓகேவா? 3 வெவ்வேறு டிஸ்டன்ஸையும் வேற வேற வெலாசிட்டியில. நம்மள இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீ என்ன செய்வ? ஓகே, s1 plus s2 plus s3 divided by s1 divided by v1 plus s2 divided by v2 plus s3 divided by v3. அப்ப இங்க ஒரு டிஸ்டன்ஸ் என்னது? s/3 plus s/3 plus s/3 divided by s/3. v1 ஓட வேல்யூ வந்து என்னது? 10. s divided by மறுபடி 3, இன்னொன்னு 20, கடைசியா s divided by 3 60. இப்போ s/3 s/3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா s divided by இங்க s/3 காமனா வெளியே எடுத்துரு. ஓகே, இல்ல அந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறியா? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு அது ஈஸினா மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 1/30 plus 1/60 plus 1 divided by 180 கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் LCM எடுத்தனா
சரியா? எல்லாத்தையுமே எல்சிஎம் எடுத்தனா V average is equal to, நான் இங்க SC கேன்சல் பண்ணிடுறேன், 1 divided by 10 by 180 கிடைக்கும், which is 180 divided by 10 which is 18 kilometer per hour. அப்ப 18 kilometer per hour எந்த ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா C ஆப்ஷன்ல மேட்ச் ஆகும். அப்ப அவ்வளவுதான் ஆன்சர். ஆவரேஜ் வெலாசிட்டி சம்ஸ், இட்ஸ் வெரி ஈஸி. ரொம்ப அழகா நம்மளால சின்ன பிராக்டிஸ் உடைய கரெக்டா எக்ஸாம்ஸ்ல போட்டு வர முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் क्वेश्चन ஃபார் த டே. என்கிட்ட ஒரு கார் இருக்கு, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 100 மீட்டர். ஓகே, ஸோ பேசிக்கா ஒரு கார் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்குலர் ட்ராக், இதான் வந்து அந்த சர்க்குலர் ட்ராக் அப்படின்னு வச்சுக்கோ, இதுல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த காரோடைய ஓகே ரேடியஸ் வந்து இந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 மீட்டர் சொல்றாங்க. டேக்கிங் 62.28 செகண்ட்ஸ். இதை ஒரு வாட்டி சுத்தி வர்றதுக்கு 62.2 செகண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கானுங்க. The average velocity and average speed of each circular lap respectively is, ஒரு சர்க்குலர் லேப் உடைய ஆவரேஜ் ஸ்பீடும் அதே நேரத்தில் ஆவரேஜ் வெலாசிட்டியும் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இங்க கேள்வி. சரியா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி இஸ் a வெக்டார், அது டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதா? அது வந்து எப்படி இருக்கும்? டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு லேப் அப்படின்றது, இந்த ரேசிங்லாம் பாப்பீங்களான்னு தெரியல, ஒரு லேப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்னா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல எண்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் ஒரு லேப்ல. சரியா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல என்னவா இருக்கும்? 0. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா அந்த இடத்துல வெலாசிட்டி என்னவா இருக்கும்னா 0. அப்ப நீ என்ன கவனிக்கணும்னா எந்தெந்த ஆப்ஷன்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சரை வந்து 0 கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப BC இதுல ஏதோ ஒண்ணுதான் வந்து கரெக்ட், ஏவும் அதே நேரத்துல டியும் தப்பு. சரியா? இப்போ இது ஆவரேஜ் வெலாசிட்டிக். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூ 0ன்னு எடுத்து எழுதிரோம். செகண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஒரு சர்க்குலர் பாத்தோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். So circumference of circle divided by time. அப்ப 2 pi r divided by t. So 2 into 3.14 into டைமுக்கு வந்து என்ன கொடுத்தேன்? ஆருக்கு வந்து 100 கொடுத்தாப்புல divided by 62.8. அப்போ இதெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 6.28. பாத்தியா? அப்போ 628 divided by 62.8 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 10 வரும். அப்போ 10 தான் வந்து ஆன்சர். ஸோ 10 கிலோமீட்டரா மீட்டரா மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 10 மீட்டர் பர் செகண்ட் எதுல இருக்குன்னு பார்த்தா சி. ஸோ பியும் தப்பு, சி. ஆக்சுவலி இதை நான் சால்வ் பண்ணிருக்கே தேவையில்லடா, ஏன்னா இங்கே போறேன் பில அவன் என்ன பண்ணியிருந்தானா ரெண்டுமே 0ன்னு குத்துந்தான். நான் இவ்வளவு நேரம் அதை சால்வ் கூட பண்ணிருக்கவே தேவையில்லை, சால்வ் பண்ணாமலே ஆன்சர் சொல்லியிருக்கலாம். பி ஆப்ஷனுக்கு கொஞ்சம் நான் அப்பவே கவனிக்காம விட்டேன், ஏன்னா அதுல டிஸ்டன்ஸும் 0ன்னு சொல்லிட்டான். டிஸ்டன்ஸ் எப்படி 0வா இருக்கும்? நான் அந்த மண் தூரம் நடந்து போயிருக்கேன், டிஸ்டன்ஸ் 0வா இருக்க வாய்ப்பே இல்லையே, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் 0வா இருக்கும். அப்ப அங்கேயே முடிஞ்சு வச்சு சம் போடாமலே பாரு எந்த அளவுக்கு ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு. ஒரு சம்மனி சால்வ் பண்ணாமலே ஆன்சர் சொல்லிட்டு வரலாம். அப்போ இந்த மாதிரி சம்லாம் நம்ம போடாம இருக்கலாமா? இல்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு பார்க்காம இருக்கலாமா? பார்த்தோம். சரியா பசங்களா? இதே மாதிரி நீ ரெகுலரா நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்மளுடைய வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நம்ம நீட் கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா தாம்பரம், பெரம்பூர் இந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரிப்பீட்டர் பேட்ச்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குடா. அதுலயும் தாம்பரம்லாம் 50,000 ஃபீஸ்ல வந்து ரிப்பீட்டர் பேட்ச் போயிட்டு இருக்கு. சரியா? ஃபுல் இயருக்கு. ஸோ யாரெல்லாம் அங்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல, மதுரையில, திருச்சியில இருந்து பார்க்குற பசங்களாம் இருக்கீங்கன்னா உங்களோட சிட்டிஸ்லயும் நம்மளோட வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு ஆஃப்லைன்ல. நீங்க அங்கேயுமே ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நீட்டுக்கு ஜாயின் பண்ணி படிக்கலாம். சார் நான் 11th 12th ஸ்டூடெண்ட் வீக்கெண்ட் கோர்சஸ் மாதிரி ஆஃப்லைன்ல ஏதாவது கண்டக்ட் பண்றீங்களான்னா பண்றோம்.
சனி ஞாயிறுல கிளாஸஸ் இருக்குது சரியா. ஸோ அந்த சனி ஞாயிறு கிளாஸஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆஃப்லைன்லேயே படிக்கலாம். அகைன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, சென்னையில் we have almost 10 branches சரியா. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஹொசூரில் கூட இருக்குது சரியா. அங்கே இருந்து ஒரு சில பேர் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு திரும்ப இன்னொரு 5 கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன் சரியா. ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, குட் பை.